தாய்மானவன் ஒரு திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சிம்பிளா இந்த திட்டம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணிடுவாங்களாம், அதாவது கொடுத்துருவாங்களாம். சத்தியமா மனசாட்சிப்படி சொல்றேன், ரொம்ப நல்ல திட்டம். ஆனால் இதில் வருத்தம் என்ன தெரியுமா, இது தேர்தல் வர மட்டும்தான். கடந்த 4.5 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளும் முதியோர்களும் கிடையவே கிடையாது. கரெக்டு தானே? கடந்த 4.5 ஆண்டுகளில் கலட்ட முடியாததை இப்போ அடுத்த 6 மாதங்களில் கலட்டிடுவேன்னு சொல்றது எதோட வெளிப்பாடு தெரியுமா? பயம். ஆட்சியை இழந்துருவோமோன்னு பயம். அதாவது இந்த தாய்மானவன் திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு மட்டுமே கூட்டுறவுத்துறைக்கு அதிகமாக 30 கோடி ரூபாய் செலவாகுதான். இந்த அமௌண்ட்டை நான் அடிச்சு விடுறது கிடையாது, நம்ம ஐயா வாயால சொன்னது. ஆனா இதே தாய்மானவன் திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன், எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க, ஓட்டு போட்டுருங்க, நம்புங்கடான்னு சொல்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 100 கோடி எதுக்குன்னு கேட்பீங்க? விளம்பரம் முக்கியம் இல்ல. ஓரணியில் தமிழ்நாடு, நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களிடம் ஸ்டாலின் என்ன ஒவ்வொரு விளம்பரத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒரு முகாமை போடுறதுக்கு மட்டும் செலவாகிற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். தமிழ்நாடு மொத்தமா ஓட அரசு பஸ்கள் விளம்பரம், மெட்ரோ ட்ரெயின்கள் விளம்பரம், டென்ட் போடுறதுன்னா எங்க பார்த்தாலும் ஐயா ஸ்டாலினோட போட்டோ தான். மொத்தமா 38 மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில். ஒரு மாவட்டத்துக்கு வெறும் 15 முகாம்கள் வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 570 முகாம்கள். 570 இன்டு 8 லட்சம். ஜஸ்ட் இமேஜின் தி அமௌண்ட். இவங்க கடந்த 4.5 ஆண்டுகளில் செஞ்ச சாதனைகளை வச்சு விளம்பரம் பண்ணாங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் இதை பண்றது தான். ஆனா அப்படி பண்ணணும்னு வைங்களேன், கள்ளச்சாராய விளம்பரத்தை தான் பண்ணணும். இந்த போலியான விளம்பரம், அவங்களோட பணபலம் எல்லாத்தையும் வச்சு இந்த 6 மாதம் மட்டும் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த 5 வருஷமும் நம்ம ஐயாவோட ஆட்டம் தான். அதாவது கள்ளச்சாராய ஆட்டம். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கூட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, ஐயா நம்ம ஊர் பிள்ளைங்க மத்தியில் இவ்வளவு போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கு, அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு தமிழக அரசாங்கம் எல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு பழிய போட்டுட்டு தப்பிச்சிட்டாரு. அதாவது கையை வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அமைச்சர்களையும் நபர்களையும் தான் நம்ம ஆட்சியாளர்களை உட்கார வச்சிருக்கோம். இந்த 6 மாசம் மட்டும் ஏமாந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த 5 வருஷம் நம்ம பிள்ளைங்களோட இதே மாதிரி ரோட்ல உட்காந்து ஐயாவோட போட்டோ பிடிச்சிட்டு அழகு பார்க்க வேண்டியதுதான். இந்த பக்கம் வயசு காலங்க எல்லாம் பிள்ளைங்களை எல்லாம் வச்சுட்டு மழை வெயில்னு பார்க்காம போராடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பான்ஸ் பவுடர் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஐயா ஷூட் போயிட்டு இருக்காரு. எதுக்கு? ஏமாத்துறதுக்கு. நம்ம காசுல பஸ்ஸை ஃப்ரீ அவுட்டதுக்கே ஓசின்னு கலாய்க்கிறானுங்கன்னா, வீடு தேடி சாப்பாடெல்லாம், அதாவது இந்த உணவெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி கலாய்ப்பானுங்க. நான் உன் வீட்டில் கொடுக்குற ஓசி சாப்பாடுல தானே வாழ்றேன்னு கூசாம சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு வர நாட்கள்ல இவனுங்க பண்ணக்கூடிய போலியான விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கடந்த நாட்கள்ல நம்ம தமிழக மக்களை எப்படி இவனுங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணானுங்கன்னு மறந்துடாதீங்க.